அன்பான அண்ணன் பாவிக்குத்துறை அமைப்பாக நடுவராக இருந்து பணியாற்றியவர். அப்போதிலிருந்து அண்ணனை நான் நன்கு அறிகிறேன். அவர் விடாது செய்கின்ற இந்த திருப்பணியால் எப்படி ஒரு நாடக பணியை அவருக்கு பகுதியாளராக ஒரு திருப்பணி கொண்டு நாடக பணியை மிகச்சிறப்பாக செய்வதற்கிறார். அவர் பல்லாண்டு வாழணும், நிச்சயமாக வாழ்வார். ஏன்னா உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் வாழ்வார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலந்துட்டு எல்லாருமே, அதாவது தலைமையிலேருந்து வரவேற்புறையிலேருந்து நன்றி வருவது இருக்கும், எல்லாமே நாடகத்துறையை சார்ந்தவர்கள் கலந்துகிட்ட எல்லாமே. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்தீங்கன்னா வரவேற்பு சொன்னார் பிரான்சிஸ் மிக முக்கியமான கலை தஞ்சாவூர், அவரு வரவேற்புரை ஆற்றினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விழாவுடைய அதாவது மணிவாசகத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். 2 திரைப்படங்களையும் நிறைய குறும்படங்களையும் நாடகங்கள் தான் முக்கியமானது. நாடகத்தை திரைப்படத்துக்கு போனாலும் நாடகத்தை விடாமல் தொடர்ந்து செய்து வருபவர். இதே வேளையில் ராஜராஜ சோழனை மிக அற்புதமாக அரங்கேற்றியவர் அருள்மிகு நண்பர் மணிவாசகன். ரொம்ப அருமையான காட்சியாக ரொம்ப அருமையாக செய்தார். தன்னுடைய உழைப்பு முழுவதுமாக செய்தார். அந்த உழைப்பு ஒவ்வொரு நாடக கலைஞர்களும் இருந்தால் நிச்சயமாக நாடக கலையை வளர்ப்பதற்கு, அதாவது சுவைக்கிறதுக்கு